நண்பர்களே, நேத்தி நம்ம வந்துட்டு திருச்செந்தூர் முருகரோட திருவிழாவை பற்றி தான் பார்த்தோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பத்துமலைங்கிற மலேசியாவில் பத்துமலைங்கிற முருகர் கோவிலோட வரலாற்று தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாரும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் வந்துட்டு சிவனுக்கு பிடித்த ஒரு அரக்கி இருந்தாங்க. அவ வந்துட்டு தினமும் சிவனுக்கு பூஜைலாம் பண்ணுவாளாம். சிவனுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு இந்த நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்ம கவனம் செதறோம்ல, அந்த மாதிரி யாராச்சும் சிவன் பூஜையில கவனம் செதறனா அவளுக்கு பிடிக்காதான். அது மாதிரி 1000 பேரை தூக்கிட்டு வந்து நல்லா சாப்பாடு போடுவாளாம். 1000 பேர் சேர்ந்தோடனே எல்லாத்தையும் சேர்த்து அவளே முழுங்கிடுவாளாம். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது திருப்பி ஒரு தடவை 1000 பேர் செத்தாராம். ஒருத்தர் வந்துட்டு இந்த பூலோகத்தில் தேடி பார்த்தாலும் கிடைக்கவே இல்லையா. அப்போ அவள் என்ன பண்ணலாம், ஒரு முனிவர் சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவரை வந்துட்டு ஒரு அழகான பெண் தேவதை ரூபத்து மேலே பறந்தாலாம். அப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கவனம் செதறிட்டான். என்னடா இந்த பொண்ணு அழகா இருக்கே அப்படின்னு மேலே பார்த்தானே அவர் என்ன கவனம் செதறிட்டுல அவருக்கு. அவர் தொப்புன்னு அடக்கியாயே அவருக்கு பிடிச்சிட்டு போய் போட்டுருவாராம். எல்லாம் திட்டினாங்க, நீ வரா ஏன் வந்த, நீ வராத வரைக்கும் நாங்கள் ஜாலியாக நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருந்தோம், நீ வந்தோடனே தான் இப்போ நாங்கள் முழுங்க போகிறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த அரைக்கி வந்தாராம். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்கள் தயாராக இருங்க என் வயிற்றுக்குள்ளே போக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், எல்லாம் திட்டிகிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த முனிவர் என்ன பண்ணாராம், நீங்கள் எம்பெருமான் முருகப்பெருமானை நினச்சி நல்லா மனம் முருக வேண்டிங்க, எம்பெருமான் வந்து உங்களை காப்பாற்றுவான், காப்பாத்துறேன்னா காப்பாற்றுவான், காப்பாற்றலைன்னா நான் உறுதி காப்பாற்றுவாங்கிறதுக்கு நீங்கள் மன உருக எல்லாம் மனம் உருக வேண்டியதுனோடனே எல்லாம் நம்புனாங்களாம். முருகர் வருவார் நம்பி மனம் உருக வேணுனாங்களாம். அப்போதைக்கு வந்துட்டு முருகர் வரலையாம். எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு கட்டத்தில் ரொம்ப மனம் உருகி வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ வந்துட்டு முருகர் வந்துட்டாங்களாம். முருகர் வந்தோடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. முருகா முருகா முருகான்னோடனே அந்த குரு சொல்றாரு, இந்த மாதிரி அரக்கி சாப்பிடணும்னா அந்த அரக்கி குளிச்சுட்டு வந்துட்டாலாம். அந்த அரக்கியை கொன்னுட்டு தூக்கி போட்டுட்டு அவங்களெல்லாம் காப்பாற்றினாங்களாம். காப்பாற்றினோடனே முருகா முருகான்னு சொல்லிட்டு முருகரை வேண்டினாங்களாம். வேண்டிட்டு எல்லாருக்கும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு ஒரு கோடி கணக்கில் சொன்னால் நல்லா கண்ணை முடி ஓம் நமச்சிவாய நம்மளே ஒரு கோடி கணக்கில் சொன்னால் சிவனுக்கு நம்ம தவந்தானே இருக்கிறோம். ஏன்னா ஒரு சொல்ல நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ அவரை நம்ம அவருக்கு நம்ம மகிழ்ச்சி கொடுக்குறோம்னு அர்த்தம். இந்த மாதிரி முருகருக்கும் அவங்க எல்லாம் கண்ண முடி சரணபவ ஓம் வெற்றியர் வர சரணபவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் தவம் தானே, அதுக்கு ஒரு வரம் வேணும், வரம் கொடுக்குறேன் அப்படின்னு முருகர் சொல்லியிருக்காரு. இவங்களும் ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த முனிவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன இந்த மலையில நீங்க காப்பாத்தினீங்களே அந்த குகைக்குள்ளதான் அந்த ராட்சசி, பத்துமலை குகைக்குள்ளதான் அந்த ராட்சசி ஒழிச்சு வச்சுதான் அந்த இவங்களெல்லாம் யார முனிவர்கள்லாம் ஒழிச்சு வச்சிருக்காங்க. அந்த சிவன் பூஜை தப்பா பண்ணுவாங்க 99 பேர், அவங்கள ஒழிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இவங்க இருக்காங்களே, அப்ப கோயில் இல்லை, இப்ப பத்துமலையிலே நீங்க இங்கே இருந்துருங்க, இந்த குகைக்குள்ளேயே இருந்துருங்க, குகைக்குள்ளேயே இருந்துட்டாங்க. உலகத்திலே ஒரு பிக்கஸ்ட் பெரிய முருகர் சிலைனா அது அங்கதான் இருக்கு. இப்ப நம்ம சேலத்துல ஒரு கோயில் கட்டிட்டாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம முருகப்பெருமானின் ஒரு ஆறுபடை வீடுல முருகர் எப்படி பிறந்தாரு அப்படிங்கிறத நீங்க நம்ம பார்க்கணும். ஒரு நாள் வந்துட்டு அசுரர்கள் தான் ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப மோசம், இவன் அடிக்கிறது அவன் அடிக்கிறது, தேவர் அடிக்கிறது அவன் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருந்தாங்க. கைலாயத்தில் வெப்பம் தாங்க முடியலையாம். கைலாயங்கள் குளிர்ல வெப்பமே தாங்க முடியலையாம். வெப்பம் தாங்க முடியாதனால அவங்க பண்ற அட்டுலையும் வெப்பமே தாங்க முடியலையாம் கைலாயத்தில். தேவர்கள்லாம் வந்து சிவனே நீங்க தான் காப்பாற்றணும், இந்த மாதிரி ஒரு அரக்கர் இருந்தாங்க. சிவனுடைய முகம் வந்துட்டு 6 முகமானதாம். இங்க 2 முகம், இங்க 3 முகம், 6 முகமானதாம். சிவனுடைய முகம் என்னன்னா 6 முகமானதான். 6 முகம் நெற்றிக்கண்ணுன்னு ஒரு தீப்பொறி வந்ததாம். எல்லாரோடையும் வெப்பம் தாங்க முடியும், ஆல்ரெடி வைப்போம். அதில் தீப்பொறி இருந்தாலும் சரியான வைப்போம். அது ஒரு தீப்பொறினா இந்த ஒரு வீடை பொறுத்துனா எவ்வளோ இது இருந்தாலும் ஒரு தீப்பொறி ஒன்றுக்குவோம்.
எல்லாம் சந்திர பகவானும் சூரிய பகவான் சிவன் சொல்றாரா இதை போய் வைகை ஆற்றுல போடுங்க, சரவண பொய்கையில போய் ஒரு குழந்தையா மாறும் அப்படின்னு சொல்லி வைகை ஆற்றுல போடுறாங்க. சந்திரன் பாதி நேரம் வச்சுட்டு சந்திரானால சூர்யானால ஒரு வெப்பம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சூரியன் விட்டுறாரு. சூரிய போய் வைகை ஆற்றுல போட்டுறாங்க. போட்டோன்னே சரவண பொய்கையில போய் சேர்ந்துட்டு 6 முகம் கொண்ட ஒரு அழகான ஒரு குழந்தையா இருக்கு. அதான் நம்ம முருகர். அவங்க கார்த்திகை பெண்கள் குளிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த சரவண பொய்கையில கார்த்திகை பெண்கள் குளிச்சிட்டு இருந்திருக்காங்க. அழகான பையன் இருக்கானா அதை பார்த்து நான் தான் அந்த பிள்ளையா இருப்பேன், நான் தான் அந்த பிள்ளையா இருப்பேன். 6 முகமும் 12 கையும் கொண்ட ஒரு பிள்ளை, நான் தான் அந்த பிள்ளையா இருப்பேன், நான் தான் அந்த பிள்ளையா வரப்பேன். இதெல்லாம் சண்டை போட்டோடனே முருகர் யார்கிட்டையும் 9 விரும்பலாம். ஒரு தாமரை இலை இருக்குல்ல, தாமரை இல்லை, அதுல 6 தாமரை இலையில 6 குழந்தையா மாறினார் முருகர். 6 குழந்தையா மாறினோடனே 6 குழந்தையா மாறிட்டாரா. அதுக்கு ஒவ்வொரு குழந்தை எடுத்து வளர்த்தாங்கன்னா ஒரு 5வது ஒரு 10 வயசு 11 வயசுல பார்வதி இருக்காங்களா, அவங்க வந்தாங்க. சும்மா சின்ன கார்த்திகை பெண்ணோட வந்து கார்த்திகை பெண் இல்லாத நேரத்துல 6 குழந்தையும் அப்படி ஒரு சேர்க்க அப்படி பிடிச்சாங்களாம். பிடிச்சோட 6 முகம் 12 கை கொண்ட திருப்பி ஒரு முருகர் இருந்தாலும் அவரோட தூக்கி கையில எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் வளர்ந்து சூரசம்பாரம் பண்ணி, அதுதான் முருகர், புரியுதா? அதுதான் முருகர். அவர் வளர்ந்து சூரசம்பாரம் பண்ணி அதுதான் ஒரு காப்பியனே சொல்லலாம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம இதோட முருகர் கதையை முடிச்சுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.